நாங்கள் எந்த அநியாயமும் செய்யவில்லை இவர்களுக்கு, இந்த விடுதலை புலிகளுக்கு, பாசிச புலிகளுக்கு. மன்னாரில் 2-3 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களை வெளியேற்றினார்கள். திரும்ப கிளிநொச்சிக்கு வந்தார்கள். இறுதியாக யாழ்ப்பாணம் வந்தார்கள். இறுதியாக யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லீம்களை விசேடமாக வெளியேற்றினார்கள். எவ்வாறு? 2 மணித்தியார அவகாசம். போகிற வழியில் என்ன செய்தார்கள்? வரிசையாக ஆண்கள் வேற பெண்கள் வேற நிறுத்தி அவர்களிடம் இருந்த நகைகள், அனைத்து நகைகளையும் பறித்து, இருந்த பணத்தையும் பறித்து வெளியேற்றினார்கள். குருக்கள் மடம் வீதியால் அந்த பயணத்தை மேற்கொண்ட நேரத்தில் இந்த பாசிச புலிகள் இடையில் வழிமறித்து அதில் பயணித்த 165 பேர்களை சுட்டு கொண்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியாக இருக்கணும். காத்தாங்குடி பள்ளிவாசலில் மீராப்பள்ளியாக இருக்கணும். மீராப்பள்ளியில் முதலாங்குறிச்சி மீராப்பள்ளி, அந்த பள்ளியில் தொழுது கொண்டு இருந்தவங்க, என்ன தொழுகையில் இருந்தவங்களை பின்பக்கத்தால் வந்து 103 முஸ்லீம்களை சுட்டு கொண்டாங்க. பேராவூரில் ஒரு ஊருக்குள்ள பூந்து வீடுகளில் இருந்த பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், பிள்ளைத்தாச்சிமார் சுட்டு கொண்டார்கள், வெட்டியும் கொண்டார்கள். 121 பேர். காரணம், என்னுடைய மேல்குடியேற்றம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் ஒரு குறுகிய ஏற்பாடு ஒன்றினூடாக இந்த மாநாட்டினை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். ஆண்டுகால மாநாட்டிலே இருக்கின்ற நாங்கள் பின்னடைந்திருக்கின்ற எங்களுக்கான இடைவெளிகளை இடங்களே அரசியலுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு 3 நிமிட முக்கிய கருத்துக்களை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஜமீத் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி நிகழ்வில், அதாவது வடக்கு முஸ்லிம் மக்கள் இலக்கிய நிகழ்ச்சியினுடைய 35வது ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வு முதல் மாநாட்டு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யாழ்ப்பாண கிளர்ச்சி மாநில ஜமீத் உலமா சபையுடைய தலைவர் மௌலவி அப்துல் அசீஸ் அவர்களே, என்னுடைய உலமா சபையுடைய முன்னை நாள் தலைவரும் உறுப்பினருமான சகோதரர் மௌலவி வி.ஏ. சுஃபியான் மௌலவி அவர்களே, அதுபோன்று யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினர்களான கௌரவ சரத்நானா மற்றும் கௌரவ ரிஸ்டா அவர்களே, என்னுடைய புத்தளம் மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நீண்ட கால இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மௌலவி அப்துல் மலீக் அவர்களே, சகோதரத்துவ அமைப்பினுடைய உறுப்பினர்களே, சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளே, மகளிர் அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, பாடசாலையினுடைய உஸ்மானியாக்களுடைய அதிபர் சத்னாவர்களே, ஆசிரியர்களே, இளைஞர்களே, எல்லோருக்கும் இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுபோன்று இன்றைய அமர்விலே விசேடமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பல்வேறு எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தின் சார்பும் பெண்கள் சார்பு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவரோடு வருகை இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்களை நான் இந்த இடத்திலே நான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த வருடம் நாங்கள் எங்களுடைய இந்த வடக்கு முஸ்லிம் மக்கள் வெளியேற்றத்தினுடைய இடைவெளியோடு இருக்கின்ற காரணத்தினால் வடக்கு முஸ்லிம் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த அநீதி தொடர்பிலே நாங்கள் நினைவுபடுத்தல்களை செய்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு குறுகிய ஏற்பாடு ஒன்றினூடாக இந்த மாநாட்டினை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். யாழ்ப்பாண முஸ்லிம் சமூகத்தினுடைய முழுமையான பொது ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். காரணம், இங்கு பல்வேறு அமைப்புகள், பள்ளிவாசல்கள்,
செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என்று இந்த மேல்குடியேற்றம் சார்ந்த வேலை திட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் நாங்கள் ஒன்றித்து ஒரு குரலாக இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தேவைகளையும் இந்த 35 ஆண்டு கால வரலாற்றிலே இருக்கின்ற நாங்கள் பின்னடைந்திருக்கின்ற எங்களுக்கான இடைவெளிகளையும் இந்த இடத்திலே அரசினரும் சர்வதேசத்தினரும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது சுருக்கமான அறிமுகத்தோடு அடுத்து ஒரு 3 நிமிட முக்கிய கருத்துக்களை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஜமீயத் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி ஏஎம் அப்துல் அசீஸ் காசிமி அவர்களை அன்பாக அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து இங்கே வரை தந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்றைய நாள் யாழ் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட 35 ஆண்டுகளாக இந்த யாழ்ப்பாண மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டதும் காரணம் இந்த யாழ் மண்ணில் மக்கள் ரொம்ப துக்ககரமான முறையிலே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதன் காரணமாக நாங்கள் வெளியேற்றப்பட்டது காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பலதரமான மக்கள் கவலைப்பட்டவர்களாகவும், ஏனைய மக்கள் அனைத்து மக்களும் இந்த யாழ் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது ஏனென்று அவங்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மக்கள் கவலைப்பட்டதோடு மீண்டும் இந்த மக்கள் யாழ்ப்பாணத்திலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறுகிய காலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களால் வர முடியாமல் இருக்கின்றது. இதன் காரணத்தினால்தான் இந்த நினைவு தினமாக 35 வருடம் ஆண்டு விழாவை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு இது எடுத்துக்காட்டாக என்று சொன்னால், மக்கள் இந்த உஸ்மானியா கல்லூரி மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் போய்விட்டது. அதனால் இந்த காரணத்தினாலே மக்கள் கவலையுடனும் ரொம்ப துக்கத்துடனும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அமைப்பிலே தான் இன்றைய தினத்தை நாங்கள் ஒரு 35 வருட காலமாக இந்த ஆண்டை நாங்கள் மிக சிறப்பாகவும் மக்களுக்கு ஒரு அறிமுகமாகவும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக வேண்டி என்னுடைய சுற்றியை முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாம். இன்றைய இந்த நிகழ்வானது 1990ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் விடுதலை புலிகளால், அதாவது பாசிச புலிகளால்
வெளியேற்றப்பட்ட 35வது வருட நினைவை நாங்கள் இன்று நினைவுபடுத்துகின்றோம். இந்த 35 வருடங்களாக நாங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்தி கொண்டே தான் இருக்கின்றோமே தவிர இதுவரை எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. நான் இந்த முறை இந்த ஒரு விடயத்தை, அதாவது நான் கடந்த 18ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் எமது முஸ்லிம்களின் இனச்சு தயாரிப்பு செய்யப்பட்ட விடயம் சம்பந்தமாக காத்தான்குடியில் பள்ளிவாசலில், உங்களுக்கு தெரியும் காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவங்கள், ஹஜ்ஜுக்கு போன சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எமது உறவுகளுக்காக இன்று காத்தான்குடியில் பள்ளிவாசல்களில் இந்த நடந்த அந்த சம்பவத்தை, அந்த கசப்பான அந்த சம்பவங்களை, கரைபடிந்த அந்த சம்பவங்களை நினைவுபடுத்தும் முகமாக என்னையும் அழைத்திருந்தார்கள். நான் கட்டாயம் வருகிறேன் என்று சொன்னேன். காரணம், எமது யாழ்ப்பாண முஸ்லீம்களுக்காக வெளியேற்றப்பட்டவர்களுக்காக வேண்டி அவர்கள் இன்று காத்தான்குடியில் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் என்றால் நாங்கள் கட்டாயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து நானும் எனது சகோதரர், பிரான்சில் இருந்து வந்திருக்கிறார் என்னோடய சகோதரர், அவரிடம் நான் தனியே போகாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, நாங்கள் அதுக்கு போமாண்டு கேட்ட உடனே அவர் உடனடியாக எமது சமூகத்துக்காக அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள் என்றால் நாங்கள் கட்டாயம் எவ்வளவு தூரம் என்றாலும் போக வேண்டும் என்று சொன்னதுக்காக நானும் அவரும் காத்தான்குடி சென்றோம். அங்கே அவர்களுடைய தலையங்கம் விடுதலை புலிகளால் வடக்கிலிருந்து இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீதி கோரும் நிகழ்வு, இதுதான் தலையங்கம். எனவே நான் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு முதல்ல இருந்து வருகிறேன். அதாவது ஆரம்ப காலத்திலே 90ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் முதலாவது காத்தான்குடி பள்ளிவாசலில் காத்தான்குடியிலே ஜூலை மாதம் 12ஆம் தேதி புனித ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு வார வழியில் கல்முனையில் இருந்து காத்தான்குடிக்கு போகிற வழியில், அது போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், குருக்கள் மடம் வீதியால் அந்த பயணத்தை மேற்கொண்ட நேரத்தில் இந்த பாசிச புலிகள் இடையில் வழிமறித்து அதில் பயணித்த 165 பேர்களை சுட்டு கொண்டார்கள். 165 பேர் புனித ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டு வரும் வழியில் சந்தோஷமாக ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் வீடுகளுக்கு வரும்போது சந்தோஷமாக வருகிறார்கள். இவர்களை 165 பேர், பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, புத்தகத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வை நடத்தி விட்டு ஒரு கிழமை இல்லை, ஒரு கிழமை இல்லை, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியாக இருக்கணும், காத்தான்குடி பள்ளிவாசலில் மீராப்பள்ளியாக இருக்கணும். மீராப்பள்ளியில் முதலாங்குறிச்சி மீராப்பள்ளி, அந்த பள்ளியில் தொழுது கொண்டு இருந்தவங்க, என்ன தொழுகையில் இருந்தவங்களை பின்பக்கத்தால் வந்து 103 முஸ்லீம்களை சுட்டு கொண்டாங்க. தயவுசெய்து குறைக்க வேணால் நான் கொஞ்சம் கூட பேசுகிறேன். இது ஆரம்பத்தில் உள்ள நடந்த சம்பவங்கள் சொன்னால் தான் மக்களுக்கு விளங்கும், இப்போ உள்ள மக்களுக்கு விளங்காது. அப்போ காத்தான்குடி பள்ளியில் தொழுகையில் இஷாவுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்த எமது உறவுகளை பின்பக்கத்தால் வந்து 103 பேர்களை சுட்டு கொண்டார்கள். பள்ளிவாசல் என்றால் என்ன, ஒரு கோயில் என்றால் என்ன, சேர்ச் என்றால் என்ன, மக்கள்
தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுடைய துன்பங்களை, தாங்கள் செய்த பாவங்களை பாவ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு இல்லம், இறை இல்லம். அந்த இல்லத்தில் மக்கள் கூடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பின்பக்கத்தால் சென்று சுட்டு கொன்றீர்கள். அது முடிந்து ஒரு 7-8 நாட்களில் ஏறாவூரில் ஒரு ஊருக்குள்ள பூந்து வீடுகளில் இருந்த பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், பிள்ளைத்தாச்சிமார் சுட்டு கொண்டார்கள், வெட்டியும் கொண்டார்கள். 121 பேர். நான் இன்றைக்கு இதில் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவோ சம்பவங்களும் நடந்து முடித்து விட்டுத்தான் ஓடி வந்தார்கள் கிழக்கில் இருந்து வடக்குக்கு. இவ்வளவத்தை நடத்தி முடித்து, அது மட்டுமில்லை, ஏறாவூரில் மீன் பிடிக்க சென்றவங்களையும் பிடிச்சி அவங்களையும் கொலை செய்தார்கள். அது கணக்கில்லை, ஒன்றொன்றா சொல்ல இயலாது. அது பல பேர். இது இவ்வளவு ஆட்டத்தையும் ஆடிவிட்டுத்தான் கிழக்கில் இருந்து வடக்குக்கு வந்தார்கள். இங்கு வந்து வடக்கில் உள்ள முஸ்லீம்களையும், மன்னாருக்கு சென்று மன்னாரில் உள்ள முஸ்லீம்களையும், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னாருக்கு சென்று மன்னாரில் உள்ள முஸ்லீம்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அவகாசம் கொடுத்தார்கள் வெளியேறுமாறு. அவர்களை கொல்லவில்லை. அதே போன்று கிளிநொச்சி. அப்பொழுது கூட நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம், அங்கதானே முஸ்லீம்களை வெளியேற்றுகிறார்கள், மட்டக்களப்பில் தானே வெளியேற்றுகிறார்கள், காத்தாங்குடியில் தானே, மன்னாரில் தானே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கப்பல் கதை ஒன்று இருக்கின்றது. கப்பலில் மேலுக்கு இருந்தவங்க கீழுக்கு ஓட்டை இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, என்ன அது கீழே தானே ஓட்டை, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. அதே போல் கதை தான் இதுவும். அப்போ கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை, யோசிக்கவில்லை. ஏன்? நாங்கள் எந்த அநியாயமும் செய்யவில்லை இவர்களுக்கு, இந்த விடுதலை புலிகளுக்கு, பாசிச புலிகளுக்கு. மன்னாரில் 2-3 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களை வெளியேற்றினார்கள். திரும்ப கிளிநொச்சிக்கு வந்தார்கள். இறுதியாக யாழ்ப்பாணம் வந்தார்கள். இறுதியாக யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லீம்களை விசேடமாக வெளியேற்றினார்கள். எவ்வாறு? 2 மணித்தியார அவகாசம். இதில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 மணித்தியாரம் என்பது ஒரு ஊரில் இருக்கிற மக்களை 2 மணித்தியாரத்தில் அவங்களோட கடையை விட்டு, வீடை விட்டு, வாகனத்தை விட்டு, அவர் இருப்பிடத்தை எல்லாத்தையும் விட்டு 2 மணித்தியாரத்தில் வெளியேறுங்க என்று சொன்னால், இது இந்த உங்களோட மனசுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. ஆனால் வேற வழி இல்லை. கையில் ஆயுதங்களோட வந்து உடனடியாக வெளியேற வேண்டும். அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த மைதானத்தில் தான் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணி 2 மணித்தியாரத்தில் வெளியேறணும். நாங்கள் எங்கே போகிறது? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அஸ்ரஃப் அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்க, உடனடியாக வெளியேறுங்க. உடனடியாக யோசிக்க விட இல்லை. சரி, நல்ல வேலை உயிரோட விடுறாங்க தானே என்று வெளிக்கிட்டு போனால், போகிற வழியில் என்ன செய்தார்கள்? வரிசையாக ஆண்கள் வேற பெண்கள் வேற நிறுத்தி அவர்களிடம் இருந்த நகைகள், அனைத்து நகைகளையும் பறித்து, இருந்த பணத்தையும் பறித்து வெளியேற்றினார்கள். இவ்வாறு வெளியேற்றப்பட்ட நாங்கள் தான் வடக்கில் இருந்து இன சுத்திகரிப்பு செய்யப்பட்ட முஸ்லீம்களுக்காக, இவர்களுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு காத்தாங்குடியிலையும் இந்த 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 நிகழ்வை நடத்துகிறாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் நடந்த நிறைய விடயங்களை சொல்லலாம். இப்போ நாங்கள் வெளியேறிட்டோம். இப்போ போய் புத்தளம் போன்ற பகுதிகளில் அகதிகள் முகாம்கள்லையும் பாடசாலைகள்லையும் அகதி முகாம்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒருவர் கை கொடுத்தார். அவரை நாங்கள் இந்த இடத்துல மறக்க முடியாது. கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர் அங்கு வந்து புத்தளத்துக்கு வந்து அங்கு உள்ள முஸ்லீம்களுக்கு காணிகள் இல்லாதவர்களுக்கு இலவசமாக காணிகளை வழங்கி அவர்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைத்து அங்கு அந்த பிள்ளையுடைய கல்விக்காக, அந்த பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படும் என்பதற்காக முன்பள்ளிகளை அமைத்து, அந்த இருப்பிடங்கள் இருந்த இடங்களுக்கு மின்சாரங்களை அமைத்து
குடிநீர் போன்ற வசதிகள் எல்லாவற்றையும் அமைத்து தந்தார். எல்லோருக்கும் இல்லை, ஒரு பல குடும்பங்களுக்கு. இந்த உதவியை செய்ததையும் நாங்கள் இந்த நேரத்தில் மறக்காமல் கூற வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். அதாவது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கின்றது. என்ன? வள்ளுவருடைய வாக்கியம், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மாறுக்கு என்ற அந்த வாக்கியத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல எங்களை உழவரையும் திரத்தி விடையில்லாதோட திரத்தும் பொழுதே இங்கே இருந்த 32 தனவந்தர்களை பிடிச்சி வச்சு, அவர்கள் வசதி படைத்தவர்கள், அவர்கள் தங்க வியாபாரம் செய்தவர்கள், அவர்களை மட்டும் பிடித்து வைத்துக்கொண்டு தான் மிச்ச எல்லோரையும் அனுப்பினார். இறுதியாக அந்த 32 பேரிடம் இருந்த நகைகள் தங்கங்கள் எல்லாத்தையும் பறித்துவிட்டு உயிரோடு அனுப்பினார்கள். அது மட்டும் இல்லை, இங்கே இருந்து வெளியேற்றப்பட்டு வவுனியாவில் போய் இருந்த நேரம் வயிற்று பிழைப்புக்காக ஒன்றுமில்லை, கையில் நகை இல்லை, நட்டில்லை, காசு இல்லை, ஒன்றுமில்லை, தொழில் செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பில்லை, இருந்தாலும் வயிற்றுக்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வவுனியாவில் இருந்து தாண்டிக்குளம் வரை எங்களுடைய முஸ்லீம் 6 பேர் சைக்கிளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக வந்தவங்களை பிடிச்சி அந்த 6 பேரையும் கொண்டு போட்டாங்க. கொண்டது இன்றைய வரைக்கும் முடிவில்லாமல் இருக்கு. அதன் பிறகு எங்களுடைய மன்னாரில் எங்களோட டிஎல்ஓ மக்பூல் என்று சொல்லி அவர் ஒரு அரசாங்க அதிபராக இருந்தார். வரலாற்றிலேயே ஒரு அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணத்தில் இல்லை. அந்த மனுஷனையும் கொண்டு வந்து நடுக்காட்டுக்குள்ளே சுட்டு கொண்டார்கள். ஒரு அரசாங்க அதிபரை சுட்டு கொண்டார்கள். சரி, நீண்ட நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கல, சில பேர் பேச வேண்டியிருக்கு. எனவே நான் இறுதியாக பேசுகிறேன், ஒரு விடயத்தை மட்டும் பேசி முடிக்கிறேன். அதாவது இன்றைக்கு 35 வருடங்களாக நாங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த 35 வருடத்துக்கு இடையில் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டில் இருந்து 6-7 அரசாங்கங்கள் வந்து போய்த்தாங்க. முதலாவது சந்திரிகா அரசாங்கம் வந்தா, ரெண்டாவது சந்திரிகா அரசாங்கம் வந்த நேரத்தில் கேபினெட் மினிஸ்டர்களாக எங்களை முஸ்லிம் அமைச்சர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். மஹிந்த ராஜபக்ச 2 முறை ஜனாதிபதியாக இருந்தார். அதிலும் எங்களுடைய முஸ்லிம் அமைச்சர்கள் கேபினெட் மினிஸ்டர்மார்கள் முக்கியமான அமைச்சு பதவிகளில் இருந்தார்கள். ரீஹபிலேஷன் என மீள்குடியேற்ற அமைச்சு, எப்படிப்பட்ட அமைச்சு? வர்த்தக அமைச்சு. இப்படியான அமைச்சுகளில் இருந்தும் அதை விடுங்க, அப்படி இருந்து அதுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது, மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். அதுக்கு பிறகு கோட்டாபாயா வந்தார். அது எல்லாத்துலேயும் எங்களோட அமைச்சர்மார் இருந்தாங்க. நான் இதில் ஏன் இந்த விடயத்தை சொல்லுகிறேன் என்றால், இவ்வளவு அமைச்சர்மார் இருந்தும் மீள்குடியேற்ற அமைச்சுகளில் இருந்தும் கடந்த அரசாங்கங்கள் இந்த வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்கு எதுவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதைத்தான் கூறுகின்றேன். ஏன்? அதாவது இப்போ இன்றைய வரையும் அதாவது சிறுபான்மை இனமான தமிழ் மக்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு வரைக்கும் பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் குரல் கொடுத்துக்கொண்டே வராங்க. அவங்களுக்கும் எந்த முடிவும் இல்லை. அதையும் நான் இதில் சொல்கிறேன். அதே போல் எங்களை முஸ்லீம் அமைச்சர்மார்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள். ஆனால் குரல் கொடுத்தும் அது எடுபட இல்லை. அதனால் இப்போ தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதிக்கு மாறாக நடந்தவர்களையும் அநீதிக்கு மாறாக நடந்தவர்களையும் ஊழல்வாதிகளையும் அரசியல்வாதிகளையும் ஜனாதிபதியை கூட விட இல்லை, இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் தயவு செய்து நிச்சயமாக நான் உறுதியாக கூறுகிறேன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலத்தில் எமது முஸ்லீம்களுக்கு நடந்த அந்த இனச்சுத்திகரிப்புக்கும் இழந்த இழப்பீடுகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பெற்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு,
இந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு ஒரு 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 என்ன விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இதுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்ப்பை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நான் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வசலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலேயே 1990 அக்டோபர் மாதம் வடமாகாண முஸ்லீம்களை பொறுத்தளவிலே வரலாற்றிலே என்றும் மறக்க முடியாத சோகங்களை கொன்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வடக்கிலே 1000 வருடங்கள் பாரம்பரியத்தை கொண்டிருந்த வடமாகாண முஸ்லீம்கள் இலங்கையினுடைய குறிப்பாக தமிழ் பிரதேசங்களுடைய வரலாற்று ரீதியான ஆதாரங்களின் அடிப்படையிலே தமிழ் மக்களோடு சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக வந்த பல்வேறுபட்ட போர்த்துகேசர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டங்களிலே வந்த பல்வேறு பிரச்சனைகளின் போது தமிழர்களோடு நின்று உரிமைக்காக போராடிய முஸ்லிம் மக்களை எவ்விதமான தயவு தாட்சணியமின்றி நியாயமான எந்த காரணங்களுமின்றி குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இந்த நிலம் தமிழ் ஈழத்துக்குரியது, தமிழ் ஈழத்தில் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் தமிழ் ஈழத்திலேயே கைவிட்டுவிட்டு வெறுங்கையோடு முஸ்லிம்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் அனைத்தும் சுற்றி வளைக்கப்பட்டு துப்பாக்கி முனையிலே அனுப்பப்பட்ட அந்த வரலாறு என்றுமே முஸ்லிம் மக்களால், குறிப்பாக வடபகுதி முஸ்லிம் மக்களால் மறக்க முடியாத ஒரு நாள் தான். அதிலும் இன்றைய தினம் இறுதியாக யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 மணித்தியால அவகாசத்திலே யாழ்ப்பாணத்தில் மிகவும் தமிழ் மக்களோடு, முஸ்லிம் வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய சமூக இன மக்களோடு மிகவும் அந்நியோன்யமாக வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் அவர்களிடத்திருந்த அனைத்து உடைமைகளையும் பறிகொடுத்த நிலையிலே வெறுங்கையோடு அனுப்பப்பட்ட ஒரு சோகமான நாள் தான் இன்றைய நாள். உண்மையிலே இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான். நாங்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலே மறக்க முடியாது. ஆனால் ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்து விட்டது. இந்த நிகழ்வை செய்த விடுதலை புலிகள் கூட இது ஒரு நடைபெறக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்து விட்டதாகவும், ஒரு துன்பவியல் சம்பவமாகவும், இதற்காக வருந்துறதாகவும் புலிகளுடைய தலைவர், புலிகளுடைய ஆலோசகர், புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் நாம் எல்லோரும் அறிந்த விஷயங்கள் தான். எனவே அந்த வகையிலே வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை பொறுத்தளவிலே வரலாற்றை மறக்க முடியாது. நடந்த சம்பவங்களை நாங்கள் அதை ஒரு துன்பவியல் சம்பவங்களாகவே ஏற்றுக்கொண்டு அதை மன்னித்து நாங்கள் மீளவும் எங்களுடைய சொந்த மண்ணிலே வந்து குடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகியுள்ளது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுதும் வடமாகாண முஸ்லிம்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், காலகாலமாக எப்படி வடமாகாணத்திலே தமிழ் முஸ்லிம் உறவுகள் கட்டி எழுப்பப்பட்டிருந்தனவோ அதை மேலும் கட்டி எழுப்புவதற்கான வழிமுறைகளை பற்றித்தான் வடக்கு முஸ்லிம்கள் இப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சம்பவத்தை பற்றி தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள், சில அறிஞர்கள், சில புத்திஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கவலைகள் தெரிவித்திருக்கிறார்கள், கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கிலிருந்து போன முஸ்லிம் மக்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சில முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்த பொழுதிலும் கூட இப்பொழுது 35 வருடங்கள் ஆகினதன் பின்பு யுத்தம் நிறைவடைந்து
2009 பின்பு 16 வருடங்கள் ஆகிவிட்டன. எனினும் கூட சொந்த தாயக மண்ணிலே 1990 கிட்டத்தட்ட அன்னளவாக 4000 குடும்பங்கள் இருந்த இந்த யாழ்ப்பாண இந்த சோனகர்விலே இற்றை வரையும் மீள குடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவிலே பதிவு செய்யப்பட்ட நிலையிலே மீள் குடியேற்றத்தோடு குடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தளவிலே அண்டளவாக 800ஆகத்தான் இருந்து கொண்டிருக்கு. 800 குடும்பங்கள் தான். 2200 குடும்பங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் மீள் குடியேற்றத்துக்கு வர வேண்டும் என்று சுய விருப்பத்தின் அடிப்படையிலே. ஆனால் இன்னும் அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லிம்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் 3 தசாப்தங்களாகிவிட்டன. 3 தசாப்தங்களிலே எங்களுடைய சந்தையினரும் பெருகிவிட்டார்கள். 4000 குடும்பமாக இருந்த யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களுடைய தொகை இப்பொழுது 12000 குடும்பங்களாக ஆகிவிட்டன. அப்ப ஏனையவர்கள் அதாவது 2200 குடும்பங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீள் குடியேற்றத்திற்காக. 800 குடும்பங்கள் குடியேறியிருக்கிறார்கள். இந்த பதிவு செய்ய குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மீள் குடியேற்றத்திற்காக பதிவு செய்த மக்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து கொண்டு ஏனைய மக்களும் குடியேறுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்குள்ள கவலை என்னவென்று சொன்னால் இந்த எங்களுடைய இந்த பிரச்சனையை பொறுத்தளவிலே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த முக்கியமான ஒரு விவகாரமாக ஏன் இந்த நாட்டினுடைய அரசுகளும் குறிப்பாக ஏன் எந்த தமிழ் மக்களோடு ஒற்றுமையாக ஒன்றிணைந்து நாங்கள் வாழ்ந்தோமோ அந்த சமூகத்தினுடைய அரசியல் தலைமைகளும் இன்னும் இந்த சமூகத்தினுடைய செயற்பாட்டாளர்களும் ஏன் எங்களை இந்த மக்களுக்குரிய விடிவு காலத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு ஒன்றிணைந்து நோக்க மாட்டிக்கின்றார்கள் என்பதுதான் இன்று எங்களுடைய கவலை. அந்த கவலையை வெளிப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். நாங்கள் ஒரு இன விடுதலைக்கான ஒரு போராட்டம் மண்ணிலே நடைபெற்றது. பல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தோம், சொத்துக்களை இழந்தோம். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த பல இளைஞர்கள் பல மக்களுடைய சொத்துக்கள் இழக்கப்பட்டன. ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு ஜீரோவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் எங்களுடைய மற்றுண்டான உரிமைகள் தொடர்பாகவும் இன்னும் எங்களுக்கு ஒரு சரியான விடியலை எங்களால் பார்க்க முடியாத நிலையில்தான் நாங்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய தமிழ் மக்களை சொல்கின்றேன், தமிழ் பேசும் மக்களை சொல்கின்றேன். இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் நீ முஸ்லிம் நான் தமிழன் என்ற ரீதியிலே பிரிவினைவாதிகளை காட்டிக்கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு சென்றால் வெற்றி அடைய முடியுமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். எனவே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால்தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியும். ஒரு ஜனநாயக வழியிலே தீர்வுகளை காண முடியும். எனவே அந்த வகையிலேயாவது வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களை அரவணைத்து அவர்களுக்கு இப்பொழுது உள்ள பிரச்சனை என்ன, இந்த 800 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்குரிய காணி பிரச்சனை இருக்கின்றதா, இவர்களுக்குரிய வீட்டு பிரச்சனை இருக்கின்றதா, இந்த சமுதாயத்தினுடைய கல்வி பிரச்சனை எப்படி, சுகாதார பிரச்சனை எவ்வாறு இருக்கின்றது என்பன போன்ற எல்லா விவகாரங்களிலும் கவனங்கள் செலுத்தப்பட்டு இந்த மக்களுடைய பிரச்சனைகள் முதலாவது தீர்க்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பதிவு செய்யப்பட்ட நிலையிலே இன்னும் வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏனைய குடும்பங்களையும் மீள குடியேற்றுவதற்கு எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக தங்களுடைய சொந்த மண்ணிலே வர வேண்டும், வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று ஆசையோடு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களையும் வரவேற்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இது யாருடைய கடமை? தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். எங்களை அனுப்பும் பொழுது விடுதலை புலிகள் ஆயுத முனையிலே அவர்கள் அனுப்பினார்கள். ஆயுதத்துக்கு முன்னால் யாரும் குரல் பேச முடியாத ஒரு சூழ்நிலை காலகட்டம் தான் அன்றைய காலகட்டம். எனவே எங்களை புலிகள் அனுப்பும் பொழுது அவர் ஒரு எழுச்சியை போராட்டத்தை புலிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய நிலையிலே தமிழ் மக்கள் இல்லை. ஆனால் இன்று புலிகள் இல்லை, புலிகளுடைய தலைமைத்துவங்களும் எந்த புலிகள் எங்களை அனுப்பினார்களோ அந்த தலைமைத்துவங்களும் சொல்லிவிட்டார்கள் நடந்தது ஒரு துன்பவியல் சம்பவம், நாங்கள் அதை விட்டு கவலை அடைகிறோம், நீங்கள் உங்களுடைய சொந்த இடத்திற்கு வரலாம் என்ற விஷயத்தை அவர்களும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்கும் பொழுது எங்களோடு சூழ்ந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய தமிழ் தரப்பினர்கள், ஏனைய மக்கள்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்திலே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமை. அது இன்று நேற்றுள்ள ஒற்றுமை அல்ல. முஸ்லிம்களுடைய வரலாறு யாழ்ப்பாணத்திலே உருவாகிற காலகட்டத்திலிருந்து இந்த வரலாறு தமிழ் முஸ்லிமை ஒற்றுமை இந்த யாழ்ப்பாணத்திலே நிலவி வந்திருக்கிறது. மேயர் பதவியை கூட எந்த விதமான
அந்த பதவிக்குரிய அடிப்படையிலே இல்லாத ஒரு நிலையிலே மேயர் பதவி ஒரு முஸ்லிமுக்காக விட்டு கொடுத்த ஒரு வரலாறு இந்த யாழ்ப்பாண மண்ணிலே மாநகர சபையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுக்குள் தான் நாங்கள், அந்த ஏரியாவில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையிலே நாங்கள் எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலே, இந்த காலகட்டத்தில், இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களிடத்திலும் நாங்கள் எதிர்பார்ப்பு, நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுடைய ஜனநாயகத்துக்கான உரிமைக்கான போராட்டங்களில் ஈடுபடுவோம். இன்றும் நாங்கள் அன்றும் உங்களுக்கு ஒத்துழைத்தோம், பல்வேறு வகைகளிலே பல மட்டங்களிலே ஒத்துழைத்தோம். இன்றும் நாங்கள் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து பல போராட்டங்களிலே எங்களோடு நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய விஷயத்திலே நீங்கள் கவனங்களை செலுத்துங்கள், எந்த விதமான பாரபட்சங்களையும் காட்டாதீர்கள். நாங்கள் ஒன்றிணைந்தால் தான் நிச்சயமாக எல்லோருக்குமான சமமான உரிமைகளை, வாய்ப்புகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பிரிந்திருக்கும் வரையும் எங்களால் யாரும் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவது தாமதமாகவும் பேரினவாத சக்திகள் எங்கள் எல்லோரையும் பிரித்தாண்டே நசுக்கி விடுவார்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறி, இதற்கான எங்களுடைய மறுவாழ்வுக்கான, விடியலுக்கான எங்களுடைய இந்த முயற்சியிலே எல்லோரையும், எல்லா தமிழ் மக்களையும், எல்லா எங்களுடைய சூழ இருக்கக்கூடிய சமூகங்களையும், அரசியல்வாதிகளையும், அரச நிர்வாகிகளையும் நாங்கள் அழைப்பெடுக்கிறோம். எங்களுடைய விடியலுக்காக உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். அதுதான் இன்றைய நாளினுடைய எங்களுடைய செய்தியாக இருக்கிறது. நன்றி. ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக இன்றைய 35 வருடத்தை நிறைவு செய்து 36 வருடத்துக்குள் கவலையோடு நுழையக்கூடிய இதே சந்தர்ப்பத்தில், குறிப்பாக 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்துடன் அன்றைய நாள் இதே பாடசாலையில் 8ஆம் தரத்தில் படித்து எங்களது ஜின்னா வீதியிலிருந்து நாங்கள் சுபஹுடைய தொழுகையை குளத்தடி சின்ன பள்ளிவாசலில் தொழுததற்கு பிறகு நேரடியாக இந்த வெளியேற்றத்தை, இந்த வெளியேற்றத்தின் வடுவை, இந்த வெளியேற்றத்தினுடைய அந்த அகோர கொதியை அனுபவித்த இலங்கை, அதாவது வடமாகாண முஸ்லீம்களில், குறிப்பாக வடமாகாண முஸ்லீம்களில் 17,000 மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டது. 17,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இளம் துடிப்போடு இந்த சமூகத்துடைய உயர்வு, முன்னேற்றம், சமூகம் சார்ந்த பல விடயங்களில் போராடக்கூடியவர்களுடைய கல்விகள் எல்லாம் மழுங்கப்படக்கூடிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். 17,000 வடமாகாண முஸ்லீம்களுடைய மாணவர்களுடைய கல்வி, அதாவது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு காலம். எனவே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களில் கொழும்பு என்றும், புத்தளம் என்றும், யாழ்ப்பாணம் என்றும் பல போராட்டங்களை செய்திருக்கிறோம். சுருக்கமாக இங்கே சொல்ல வருகின்ற விடயம், அந்த வழிகளையும் அதன் இழப்புகளையும் அதன் இழப்பீடுகளையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நேரடியாக களத்திலிருந்து அந்த வழிகளை சுமந்து, அதன் உணர்வுகளை உணர்ந்து, அதனால் தாக்கப்பட்டு, கல்வி சிதைக்கப்பட்டு, கல்வி உடைக்கப்பட்டு, அதனுடைய வழிகளை நேரடியாக சுமந்தவர்கள் அந்த நாம். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய பல்வேறுபட்ட விடயங்கள், குறிப்பாக மீண்டும் மீண்டும் நான் பேசவில்லை, பலதரப்பட்ட போராட்டங்களை இது சார்ந்து ஜெனீவா வரைக்கும் இது சார்ந்த விடயங்களை பேசியும் இன்று வரைக்கும் சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்பது நிதர்சனமான விடயம். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விடயம், இதுவரைக்கும் யாழ்ப்பாண முஸ்லீம்கள் 2 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்ட எல்லா வகையிலும், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் பின்னடைவில் இருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லீம்களுடைய விடயங்களிலே கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இதுவரையும் மீள் குடியேற்றம் என்பது எட்டா கனியாகவே, கண் துடைக்கப்பட்ட செயலாகவே இன்று வரையும் காணப்படுகின்ற இதே காலகட்டத்தில் இந்த நாட்டின் அதிமேதமிகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டின் எங்களுடைய குறிப்பாக இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்ட வடமாகாண முஸ்லிம்களுக்கு
குறிப்பாக ஆணைக்குழுவை நியமித்து அவர்களுடைய சொத்துக்கள், இழப்பீடுகள், இது சார்ந்த விடயங்களை, எப்படி ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்பட்டதற்காக வேண்டி நீங்கள் புதைகுழி வரையும் தோண்டுகின்றீர்களோ, இதே போன்று ஒட்டுமொத்த வடமாகாண முஸ்லிம்களுடைய உரிமையில் மறுக்கப்பட்ட பொழுது அவர்களின் உரிமை குரலாக மாற வேண்டும் என்று யாழ் முஸ்லிம்கள் சார்பாக இந்த நேரத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். கட்டாயமாக இதற்குரிய இழப்பீடுகள், ஒரு மனிதருக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் இந்த நாட்டின், குறிப்பாக வடமாகாணத்தின் இந்த முஸ்லிம்களுடைய இன சுத்திகரிப்பு சார்ந்த விடயத்தில் நிச்சயமாக நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அதற்கான காலம் வந்திருக்கிறது என்பதனையும் நாம் குறிப்பாக வடமாகாண முஸ்லிம்களாகிய, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லிம்கள் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். எனவே அடுத்ததாக இதற்குரிய ஆணைக்குழு போடப்பட்டு நேரடியாக உங்களின் கவனத்தில் போடப்பட்டு அதற்குரிய இழப்பீடுகள் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, இதுவரையும் திட்டமிடப்படாத மீள்குடியேற்றம் யாழ் மண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. திட்டமிடப்பட்ட மீள்குடியேற்றம் யாழ் மண்ணில் இடம்பெற வேண்டும். கௌரவமாகவும் கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இவர்கள் வாழ்வதற்குரிய வழிகளை இந்த நாட்டின் அதிமேதமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று வேண்டி ஏனையவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி, இன்றைய துயரமான, துன்பகரமான, கவலைகள் நிறைந்த பல பக்கங்களாக எழுதப்பட்ட வரிகள் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் சுருக்கிக் கொள்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் இதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹுக்கும் இதன் ஏற்பாட்டாளர்களுக்கும், யாழ் மக்கள் சார்பாக ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வடக்கு முஸ்லிம் மக்களினுடைய வெளியேற்றத்தினுடைய 35வது ஆண்டு நினைவு கூறல் நிகழ்விலே முக்கியமான ஒரு சில கருத்துக்களை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த 35 வருட காலப்பகுதியிலே வடக்கு மாகாண முஸ்லிம்களுடைய, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றத்திலே போதுமான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக முஸ்லிம் மக்கள் கருதவில்லை. காரணம், பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு குறைபாடுகளோடும் எங்களுடைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்க வேண்டும் என்பது யாழ்ப்பாணம் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக இந்த வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது தொடர்பிலே சர்வதேச ரீதியாக தலையீடுகள் இதுவரையும் இல்லாத பொழுதிலும் அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாகவோ அல்லது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சார்பாகவோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் இடம்பெறாமை மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த இடத்திலே நாங்கள் மன வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சார்பிலே அரசியல் ரீதியான வகை வங்கியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வடக்கு முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் சார்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வடக்கு முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்றம் என்பது எங்களுடைய மீள்குடியேறுகின்ற முஸ்லிம்களுக்காக கட்டமைக்கின்ற எத்தனை வீடுகள் என்பதில் இல்லை. அது மாறாக அந்த மக்களோட பூர்வீக உரித்த அங்கீகரிக்கிறதிலையும் அவர்களுடைய சுயாதீன அரசியல், பொருளாதார, சமூக விவகாரங்களை உறுதி செய்கிறதுல தான் இருக்குது என்பதுதான் எங்களோட திடமான நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த மீள்குடியேற்றத்தை இந்த ஒழுங்கமைக்கோணுமாக இருந்தால் வடமாகாணத்திலே நாங்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் வடக்கின் மக்கள் என்ற ஒருமித்த குரலோடு ஒன்று சேர்ந்து ஐக்கியமான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதாக நாங்கள் உணர்றோம். அது இரண்டு தரப்புகளில் இருந்தும் ஆரம்பிக்கப்படணும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு கை தட்டி ஓசை வராதுன்னு சொல்வார்கள். அதுபோது முஸ்லீம் சமூகத்திலிருந்து தமிழ் மக்களோடு ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னெடுக்கின்ற முன்னெடுப்பிற்கு சமாந்தரமாக தமிழ் மக்கள் தரப்பிலிருந்தும் முஸ்லீம் மக்களோடு ஒன்றிணைந்து எங்களுடைய தேவைகள் சார்ந்தும் அவர்களுடைய பங்களிப்பை வழங்குவதற்கு முன்வருகின்ற பொழுதுதான் இந்த மீள்குடியேற்றத்தை நாங்கள் ஒழுங்கமைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் முஸ்லிம் மக்களை அரவணைத்து செல்கின்ற ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள பங்கு பற்றல்களும் நடவடிக்கைகளையும் பார்த்தால் எங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த வீட்டு திட்டங்கள், வாழ்வாதாரங்கள், தொழில் முயற்சிகளுக்கான இந்த பயனாளி தெரிவுகள்
உள்ளிட்ட விடயங்களிலே பல்வேறு நிபந்தனைகளும் சட்டத்திட்டங்களும் அமுல்படுத்தப்பட்டு நிராகரிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் கட்டாயம் சுட்டி காட்டுறோம். ஏனென்றால் மீள்குடியேற இருக்கின்ற ஏற்கனவே இதில் பேசப்பட்டது போன்று 800க்கும் குறைவான இந்த குடும்பங்களையே முழுமையாக மீள்குடியேற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் 2016ஆம் ஆண்டு முன்னாள் அரசாங்க அதிபர் இமடலா சுமார் அவருடைய தலைமையில் நடைபெற்ற நடமாடும் சேவையிலே 3600 குடும்பங்கள் மேல்குடியேற்ற விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருக்கிறார்கள். 800 குடும்பங்களுக்கு முழுமையான மீள்குடியேற்றம் சாத்தியப்படாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு விருப்பம் தெரிவித்திருக்கின்ற 3600 குடும்பங்களை இங்கு கொண்டு வருவது என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த விடயங்கள் சார்ந்து பின்வரும் வகையில் ஒரு 5 விடயங்களை நான் இதில் குறிப்பாக இதில் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வடமாகாணம் என்பது இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களதும் அவர்களுடைய சந்ததிகளிலும் பூர்வீக வாழிடம் அவர்கள் தங்களுக்கு விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு மீள்குடியேறத்திற்கு உரித்துடையவர்கள் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் முதலாவது நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது, வெளியேற்றப்பட்ட மக்கள் ஒரு நீதி பொறிமுறை ஒன்றை கோருவதற்கும் அதனூடாக தமக்கான இழப்பீட்டினை கோருவதற்கும் உரித்துடையவர்கள் என்பது எங்களுடைய இரண்டாவது கோரிக்கையாக இருக்கிறது. மூன்றாவது, வடக்கிலே முஸ்லிம் மக்கள் தாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு எவ்வித பகைமை உணர்வின்றி ஐக்கியமாகவும் நல்லிணக்கத்தோடும் அமைதியான முறையில் அனைத்து விதமான சுயாதீனங்களையும் பேணி வாழ விரும்புகின்றார்கள் என்ற செய்தியினையும் அதற்கு அவர்கள் உரித்துடையவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்து, எங்களுடைய வடக்கு முஸ்லிம் மக்களுடைய வெளியேற்றப்பட்டமையானது ஒரு இனச்சுத்திகரிப்பு நடவடிக்கை என்பதோடு முஸ்லிம் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல் நடவடிக்கை என்பதையும் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படாமல் முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. எனவே அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இதுவரை முழுமைப்படுத்தாமல் இருக்கின்ற மீள்குடியேற்றம் சார்ந்த நடவடிக்கைகளை மேல ஒழுங்கமைக்கின்ற வகையிலே விசேடமாக எங்களுடைய மீள்குடியேற்றத்தில் உள்ள தடைகளை கண்டறிவதற்கான விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண முஸ்லிம்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்றார்கள். அதனை இந்த அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இறுதியாக, அவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவினூடாக எங்களுடைய வடக்கு முஸ்லிம் மக்களுடைய காணி, வீடு உட்கட்டமைப்பு, மீள்குடியேற்ற கொடுப்பனவுகள், வெளியேற்றப்பட்ட போது ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட ஈடுகள், யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக இருக்கின்ற முஸ்லிம் 2 பாடசாலைகள் உள்ளிட்ட எங்களுடைய மக்களுடைய தொழில் முயற்சிகள், வாழ்வாதாரங்கள் போன்றவற்றிலே உள்ள குறைபாடுகளுக்கான நிவாரணங்களும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும். எனவே அந்த நியமிக்கப்படுகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழு இதற்கான சிபாரிசுகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை சட்டம் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கை அடிப்படையில் நிறைவு செய்து தருவதற்கு உறுதி பூண வேண்டும் என்பது எங்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது. எனவே நாங்கள் இதுவரை நேரமும் முன்வைத்திருக்கின்ற விடயங்களை நிறைவாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் வடக்கு முஸ்லிம் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் சுபீட்சமான வாழ்க்கைக்கும், குறிப்பாக இங்கே வடக்கு மாகாண முஸ்லிம்களோடு வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் இலங்கை அரசும் ஒன்றிணைந்து பணியாற்றுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தேவையான காலப்பகுதியில் எங்களுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு சர்வதேசத்தினுடைய தலையீடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறோம். எனவே இந்த 35வது ஆண்டு நினைவு கூறலிலே எங்களுடைய மன ஆதங்கங்கள், மேல்குடியேற்றத்தில் இருக்கின்ற சவால்கள், பின்தங்கள் நிலைமைகளை நாங்கள் கூறுகின்ற பொழுதும் அதனை அடுத்த ஆண்டிற்குள் முடிவான அளவு நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணுகின்ற அளவுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாக இருந்தால் அது மீள்குடியேறி இருக்கின்ற முஸ்லிம் மக்களினதும் மீள்குடியேற விருப்பம் தெரிவித்திருக்கின்ற மக்களுக்கும் ஒரு கிரீன் சிக்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் அந்த சமிஞ்ஞையை பாசிட்டிவாக ஏற்று எங்களுடைய இந்த மீள்குடியேற்றத்திற்காக தாங்கள் இந்த மண்ணிலே மீள்குடியேற வருவார்கள், அதற்கான ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த இடத்தில் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். 1990 அக்டோபர் 30 வடக்கு முஸ்லிம்களின் சொத்துக்களையும் இருப்புக்களையும் மட்டும் உட்படுத்தவில்லை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் உணர்வுகளையும் கனவுகளையும் இலட்சியங்களையும் சின்னாபின்னப்படுத்தி சிதைக்கப்பட்ட அந்த கருப்பு நாள். 14 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட வடக்கு முஸ்லிம்கள் வெறும் 2 மணித்தியாலங்களுக்குள் ஆயுதமுனையில் பலவந்தமாக வெளியேற்றிய அந்த நிகழ்வு மறக்கவோ மறைக்கவோ சில சந்தர்ப்பங்களில் மன்னிக்கவோ முடியாதுள்ளது என்பதே உண்மையாகும். 14 நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட வடக்கு முஸ்லிம்கள்
சுமார் 75,000 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்ட அந்த துர்ப்பாக்கிய இந்த நிகழ்வானது பலஸ்தீனிய மக்கள் எவ்வாறு இனச்சுத்திகரிப்பு இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிகழ்வுக்கு ஒத்தது என்று கூறுவதில் எந்தவித மறுப்பும் இல்லை. 1990 மட்டும் முஸ்லிம்கள் இவ்வாறு பாதிக்கப்படவில்லை. 1980ஆம் ஆண்டு தொடக்கம் வடக்கிலே முஸ்லிம்கள் பல்வேறு வழிகளிலே பல்வேறு ஆயுத குழுக்களால் அவ்வப்போது கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2000ஆம் ஆண்டு 1999 யுத்தம் முடிவடைந்தாலும் 2000ஆம் ஆண்டு தொடக்கம் வடக்கிலே முஸ்லிம்கள் தமது சுய விருப்பின் பேரிலே மீள்குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். எனினும் இன்று வரை யுத்தம் முடிவுற்ற காலப்பகுதி தொடக்கம் இன்று வரை எந்த ஒரு அரசாங்கமும் வடக்கிலே முஸ்லிம்கள் மீள்குடியேற வேண்டும், அவர்களுக்கான ஏற்பாடுகள் சரியான முறையிலே செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு அறிவித்தலையும் இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் வெளியிடாது மிகவும் கசப்பான உண்மையாகும். வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள், இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்கள் என்ற சொற்களை கூட தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான தமிழ் மக்கள், பெரும்பாலான தமிழ் அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்பது மிகவும் வருத்தமான உண்மையாகும். நாங்கள் மிக அண்மையிலே ஒரு பிரபலமான ஒரு அரசு அதிகாரியை சந்தித்தோம். அங்கே முஸ்லிம்களுக்கான பிரச்சினைகள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்ட போது அவர் சொன்னார், இங்கே மீள்குடியேறி வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு எந்த விதமான விசேட பிரச்சினைகளுமே இல்லை என்று அவர் சொன்னார். ஏனெனில் முஸ்லிம்களுடைய பிரச்சினைகள் அனைத்துமே தன்னால் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தியை சொன்னார். இங்கே தற்போது இருக்கின்ற தலைமுறை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் வடக்கிலே இருந்து 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்படும் பொழுது 3500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டோம். ஆனால் அதன் தலைமுறை இன்று 12,000-ஐ அண்மித்திருக்கின்றது. ஆனால் வெறும் 1000க்கு உட்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் தான் இன்று இங்கு மீள்குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே வெறும் 200 குடும்பங்களுக்கு தான் வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை, அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட மீள்குடியேற்றமா? நாங்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கின்றோம், எங்கள் நிலங்களை இழந்திருக்கின்றோம், எங்கள் உரிமைகளை ஒட்டுமொத்தமாகவே இழந்துவிட்டு நாங்கள் இப்பொழுது இன்னுமே நாங்கள் அகதிகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதுதான் உண்மையாகும். எனவே முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும்? வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களில் அரைவாசி மக்களாவது இங்கே மீள்குடியேற வேண்டும், அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வீதிகளை எடுத்து பாருங்கள். நாங்கள் நிலம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வீதிகளிலே எங்களோட மக்களுடைய பெயர்களிலே இடப்பட்ட பெயர்கள் கூட நாங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்ட ஒரு துன்பமான நிலைகளை பார்க்கின்றோம். வீதிகளின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக மிக அண்மையிலே நடந்த ஒரு கலந்துரையாடலில் யாழ் முஸ்லிம் சனசமூகம் நிலையம் என்ற ஒரு பெயர் எங்களது கிராமத்திலே இருக்கின்ற ஒரு சனசமூக நிலையத்துக்கு இடப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒரு அரசு அதிகாரி கேட்கினார், ஏன் அதை நீங்கள் முஸ்லீம் என்று வைத்திருக்கிறீர்கள்? இங்கே தமிழ் முஸ்லீம் மக்கள் கலந்து தானே இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது பூர்வீகமாக முஸ்லீம்கள் வாழ்ந்த இடம். அது முஸ்லீம்கள் தமக்கென ஒரு அமைப்பை, ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டது. இப்பொழுது நாங்கள் இந்த தமிழ் மக்கள் இங்கே குடியிருக்கிறார்கள் எங்களது வீதிகளிலே, எங்களது கிராமங்களிலே என்றால் நாங்கள் அந்த சொத்துக்களை, அந்த இடங்களை, எங்களோட தேசத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனவே அந்த பழைய நிலை நான் கூறியது மிக சிறிய உதாரணம். இந்த வீதிகளிலே பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிற பல்வேறுபட்ட அமைப்புகள். எங்களுக்கு தெரியும், இந்த ஒஸ்மானியா கல்லூரியை தமிழீழ விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வெளியேற்றிய பின் கைப்பற்றிய பொழுது ஒஸ்மானியா கல்லூரியின் பெயரை கூட மாற்றியிருந்தார்கள். அவ்வாறான பல துன்பவியல் நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இன்னும் மிகவும் கவலையான விடயம், இன்று வரை அரசு அதிகாரிகள் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டது, முஸ்லிம்களுக்கு எந்த விதமான விசேட பிரச்சனைகளுமே இல்லை, அவர்கள் சும்மா போலியாக தங்களுடைய பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் இன்னும் சாத்தியமாகவில்லை என்று பல்வேறு தகவல்களை அவர்கள் கூறுவது அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்ற தகவலைத்தான் அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய மீள்குடியேற்றம், எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய தேசம் அனைத்துமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக ஒரு சில இந்த முறை இந்த 35வது வருடத்தை முன்னிட்டு ஒரு சில தமிழ் அமைப்புகள் முன்வந்துள்ளன.
முஸ்லிம்களுடைய வெளியேற்றத்தை தமிழ் மக்கள் தாங்களும் அதனை பேச வேண்டும். முஸ்லிம்கள் எப்பொழுதும் தாமாக தமக்குள்ளே அதை கதைத்து கொண்டிருக்கக்கூடாது. தாமும் அதுக்காக இணைய வேண்டும் என்று சொல்லி சில அமைப்புகள் முன்வந்திருக்கின்றன. அந்த அமைப்புகளுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் தொடர்ந்து எங்களோடு நின்று எங்களது உரிமை விஷயங்களிலே முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றை சாத்தியமாக்கும் விடயங்களில் அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.